30 വർഷത്തോളമായി പ്രവർത്തിക്കുന്ന പാടിയിലെ UCCK എന്ന സ്കൂളിൽ മയിൽവാഹനം എന്ന മനുഷ്യസ്നേഹി പ്രിൻസിപ്പാളായി എത്തിയതോടെയാണ് മാറ്റം വന്നു തുടങ്ങിയത്. അതുവരെ സാധാരണ പോലെ പ്രവർത്തിക്കുന്ന ഒരു സ്കൂൾ മാത്രമായിരുന്നു UCCKയും. എന്നാൽ മയിൽവാഹനം വന്നതോടെ കുട്ടികളുടെ പഠന നിലവാരത്തിലും അച്ചടക്കത്തിലും പെരുമാറ്റത്തിലുമൊക്കെ മാറ്റം വരുത്തുന്നതിൽ ശ്രദ്ധിക്കാൻ തുടങ്ങി. குழந்தை வந்து ஸ்பெஷல், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதுக்கு முதல் விஷயமே வந்து டீச்சர்ஸ்க்கு இது ஸ்பெஷல் சைல்டுங்கிறனால ரொம்ப இம்சைகள்லாம் கொடுக்காம, ரொம்ப கஷ்டங்கள்லாம் கொடுக்காம அவங்க லெவல்லேருந்து மேலே தூக்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்பப்போ டாக்டர் ஹரிஹரன் சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க எங்களுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்து அது மூலிமா கைடன்ஸும் கேட்டுக்கிறோம். ஸ்பெஷல் சைல்டுக்கு நம்ம எப்படி பாடம் நடத்தணும், எப்படி அவங்க வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு. பேரண்ட்டுக்கு பல நேரங்களில் புரியுதில்லை குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக கவுன்சிலிங் கொடுக்குறோம். நாங்களும் நிறையா ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் வெளியில். முக்கியமாக அந்த குழந்தைங்களை நேசிக்கிறோம். വിജയശതമാനം വർദ്ധിപ്പിക്കാൻ വേണ്ടി മറ്റു സ്കൂളുകൾ പഠനത്തിൽ മോശമായ കുട്ടികളെ 9ലും 10ലുമൊക്കെ വിടുതൽ സർട്ടിഫിക്കറ്റ് നൽകി പറഞ്ഞു വിടുമ്പോൾ അവരെയൊക്കെ രണ്ട് കൈ നീട്ടി സ്വീകരിക്കാനും അവരെ കൂടി വിജയവഴിയിലേക്ക് നയിക്കാനും ഇപ്പോൾ സ്കൂളിനാവുന്നുണ്ട്. வெளியில் 2-3 ஸ்கூலெல்லாம் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க 10ஆம் கிளாஸில் யாரும் சேர்க்க மாட்டாங்க, நீங்கள் 9லேருந்து ஒரு 2 வருஷம் முன்னால் வந்தாலும் சேர்த்துருப்போம். 10வது வரும்போது எல்லா ஸ்கூலுக்கும் மெயின் நாங்கள் சேர்க்க முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூல் ட்ரை பண்ணுங்க. அப்போது ஒருத்தர் சொன்னாங்க UCCKன்னு ஒன்று அயனம்பாக்கத்தில் இருக்குது, அந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் பிரின்ஸிபால் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட்டோம். சார் என்ன பண்ணார், வாங்க என் பிள்ளைகளாக இருந்தால் நான் வெளியில் விட்டுருவேண்ணா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தோம். கூட்டு போன ஸ்கூலில் எங்களுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனை பார்த்த உடனே இல்லைங்க எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டுடும், நீங்கள் இவனை மாதிரி பசங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே சீட்டுக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் மூலியமாக இங்கே வந்து கேட்டோன்னு பிரின்ஸிபால் பார்த்தார். பையனை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பசங்க விளையாட விட்டோம்னாவே அவன் கரெக்டாக ஆகிடுவான், அந்த நம்பிக்கை ஃபுல்லாக கொடுத்தது வந்து உண்மையிலேயே பிரின்ஸிபால் சார் வந்து ரொம்ப நன்றி காடும். അതിന് അധ്യാപകർക്കൊപ്പം സ്കൂൾ ട്രസ്റ്റ് വൈസ് പ്രസിഡന്റ് മാധവനും കൂടി ചേർന്നതോടെ UCCK സ്കൂൾ പുതിയ ചരിത്രം കുറിക്കുകയായിരുന്നു. അതായത് മറ്റാരെ കൊണ്ടും വേണ്ടാത്ത സ്കൂൾ അവർക്ക് കുറിച്ചാൽ അവർ റിസൾട്ടിനെ ബാധിക്കും. ഇപ്പോൾ 9th 10th റിസൾട്ട് കൊടുക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ അവർക്ക് പാസ്സാക്കി കൊടുക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ സപ്പോസ് ആ കുട്ടി ഫെയിൽ ആവുകയാണെങ്കിൽ അവർ റിസൾട്ട് 100% ഒന്നും അവരെ ഇടാൻ പറ്റില്ല. അപ്പോൾ അവർ TC കൊടുത്തയക്കും. അപ്പോൾ നിറയെ പാരൻസ് വന്നിട്ട് എവിടെയും പഠിക്കാൻ പറ്റാത്തൊരു കുട്ടി എവിടെയും ഞങ്ങൾക്ക് അഡ്മിഷൻ കിട്ടുന്നില്ല. ഞങ്ങളെ പുറത്ത് വരയ്ക്കും ഞങ്ങൾക്കൊരു സർവീസാണ്, ഞങ്ങൾക്ക് ഒരു ഇത് വേണമെന്നുള്ളത് പുകഴ വേണമെന്നുള്ളതല്ല ഞങ്ങൾ ഉദ്ദേശം. ഇത്തവണ 10ാം ക്ലാസ്സിൽ 100% വിജയം നേടിയവരിൽ 6 പേർ ഭിന്നശേഷിയുള്ളവരായിരുന്നു. அது கம்பல்சரி எல்லாம் பண்ணி நல்ல கேர் எடுத்து இன்றைக்கி வந்து 10th வந்து 369 மார்க் வந்து இவளுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்த ஸ்கூலில் தான் நான் சொல்ல முடியும். മറ്റു കുട്ടികൾക്കൊപ്പം ഒരേ ക്ലാസ്സിൽ വെച്ച് തന്നെയാണ് ഭിന്നശേഷിയുള്ള കുട്ടികളെയും പഠിപ്പിക്കുന്നത്. പഠനത്തിൽ പിന്നിലാവുന്ന എല്ലാ കുട്ടികളെയും പോലെ ഇവർക്കും സ്കൂളിൽ തന്നെ പ്രത്യേക കോച്ചിങ് വൈകുന്നേരം നൽകുന്നു. അതിന് സ്കൂൾ മാനേജ്മെൻറ്റിൻ്റെ പൂർണ്ണ പിന്തുണയുമുണ്ട്. சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தான். இப்போது எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு பேசுறது சரி, எழுதுறது சரி, மீதி பழக்க வழக்கங்களும் சரி, எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்குது. அவனுக்கு குழந்தை எட்டுன்னு வந்து பார்த்து கேம்ப் பண்ணி டாக்டரை வர வச்சு இந்த அளவுக்குலாம் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூலில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் இது. ரொம்ப அது ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லாமல் மற்ற ஸ்கூலில் சேர்த்து ஏதோ காசு வாங்கினதுனால நம்ம பையன் போகிறான் வரான் அப்படின்ற நினச்சின்னு தான் நாங்களும் இருந்துட்டு இந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் வர அளவுக்கு பண்ணி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு பெரிய விஷயமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். വിദ്യാഭ്യാസം കച്ചവടമാകുന്ന കാലത്ത് നന്മയുടെ വെള്ളി വെളിച്ചമാണ് UCCK പോലുള്ള സ്കൂളുകൾ. ക്യാമറാമാൻ GLV പ്രസാദിനോടൊപ്പം G പ്രസാദ് കുമാർ, മാതൃഭൂമി ന്യൂസ്, ചെന്നൈ.